அப்போ இனி திமுக, அண்ணா திமுக என்கிற இந்த கழகங்களுக்கு, திராவிட கட்சிகளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு இந்த கட்சிகள் வந்துட்டாங்களோ தெரியும். ஏன்னா, இப்போ இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க, யுஎம்எல் உட்பட, நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மதசார்பற்ற அரசுக்கு ஆதரவு அளிக்கிறோம். ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா காலப்போக்குல ஒவ்வொருத்தரா வெளியில வந்து நீங்க குறிப்பிட்டது மாரி பல ஆண்டுகளாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்து இப்ப ஐஎம்எல்லும் வந்து ஆமா ஆமா அப்துல் சமது, அப்துல் லத்து, கைதே மில்லத்து காலத்துல இருந்து அந்த உறவை முறித்துக்கொண்டு வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற பொழுது மதிமுகவும் வெளியில வர்றதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏற்பட்ட அந்த சரிவை அவர்கள் தேர்தலின் போது தங்களிடம் நடந்து கொண்ட விதம், ஏன்னா 2021 6-6ன்னு கொடுத்து அவங்கள வந்து கூட்டணியில் வச்சுருந்தாங்க. அதை விடவும் குறைவான இடங்கள் இப்போ கொடுத்ததனுடைய விளைவு அந்த வேதனையை, வருத்தத்தை, தங்களுடைய கோபத்தை நேரம் பார்த்து செஞ்சுட்டாங்க. நேரம் பார்த்து இப்போ அதை பயன்படுத்திட்டாங்க.